ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம தமிழ் வழியாக ஒரியா எப்படி பேசுகிறதுன்னு சொல்லி கற்றுக்கலாம். கமெண்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதே போல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக நமக்கு தேவை. இப்போ ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சாப்பாடு ஐட்டம்ஸ், அதாவது ஃபுட் ஐட்டம்ஸில் நம்ம சாப்பிட்ற பொருட்கள்லாம் பார்க்கலாம். கத்யோ அப்படின்னா சாப்பாடு ஐட்டம்ஸ், அதாவது இப்போ நம்ம கேட்போம் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சிங்க எல்லாம் அப்படின்னு கேட்குறோம் இல்லைங்களா, அதுக்கு கத்யோ ரெடி ஆகிக்கலாம் அன்றைக்கி அப்படின்னு சொல்கிறதுக்கு கத்யோ அப்படின்னா சாப்பாடு ஐட்டம்ஸ். தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் நம்ம சேனலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே போல் டிஃப்ரெண்ட்டான புதுவிதமான வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சிங்கடா அப்படின்னா சமோசா, மல்புவா அப்படின்னா பேன்கேக், ஜிலேபி அப்படின்னா ஜிலேபி, முடி அப்படின்னா பொரி, சீனின்னா சர்க்கரை, குடோ அப்படின்னா வெல்லம், சுடா அப்படின்னா அவல், சென்னா அப்படின்னா சீஸ், கிரோ அப்படின்னா பால். நான் சொல்கிற எல்லா பொருட்களும் பார்த்திங்கன்னா நான் அப்படியே நம்ம அந்த சொல்கிற உச்சரிப்பு தான் நமக்கு கரெக்டாக இருக்கணும். மற்றபடி நான் எழுதியிருக்கிறது அப்படியே கரெக்டாக இருக்கும். தஹி அப்படின்னா தயிர், குப் சுப் அப்படின்னா பானிபூரி, தஹிபூரின்னா தயிர் பூரி, தஹிவடா அப்படின்னா தயிர் வடை, குல்குலா அப்படின்னா போண்டா, அச்சார்னா ஊறுகாய், பத்தோன்னா சாதம், சாவளோகிரி அரிசி பாயாசம், சிம்மியா கிரி சேமியா பாயாசம், சகுகிரி ஜவ்வரிசி பாயாசம், டல்லி அப்படின்னா சாம்பார் பருப்பு ஐட்டம்ஸ்லாம். இப்போ பருப்பு ரெடி ஆகிடுச்சு அந்த மாதிரி கேட்குறீங்களா, அந்த மாதிரி டல்லின்னா பருப்பு ஐட்டம்ஸ், பஜான்னா பொரியல், கொசா அப்படின்னா வறுவல், அதாவது வறுத்து நம்ம மசாலா மாதிரி ரெடி பண்ணணும், அது பேர் தான் கொசா. பக்குடின்னா பக்கோடா, கெச்சுடின்னா கிச்சுடி, அதாவது கிச்சடிக்கு சொல்கிறது. இங்கே எழுதியிருக்கிறத நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே நம்ம பேசும்போது ஈஸியாக இருக்கும். உச்சரிப்பு மட்டும் நான் சொல்கிற அந்த உச்சரிப்பு அந்த மாதிரி சொல்லிக்கிட்டால் போதுங்க. கிச்சுடி அப்படின்னா நம்ம கிச்சடி செய்கிறோம் இல்லைங்களா, அது பேர். ரைத்தான்னா தயிர் பச்சடி, சட்டனி அப்படின்னா சட்னி, சட்டனி அப்படின்னு சொல்கிறது சட்னி. அந்த மாதிரி எல்லா பொருட்களும் நம்ம உச்சரிப்பு மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். மற்றபடி எழுதியிருக்கிறது அப்படியே தான் இருக்கும். நம்ம உச்சரிப்பு நான் சொல்லிட்டு வந்த மாதிரியே நீங்கள் அப்படியே பேசுகிறீங்கன்னா அந்த ஒரியா மாதிரி வந்துடும். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸும் பார்த்துக்கலாம். மிட்டா மல்லோ அப்படின்னா இனிப்பு பலகாரம், பலகாரம் அப்படின்னா மல்லோ அப்படின்னு சொல்கிறது. மிட்டா அப்படின்னா இனிப்பு. சுடா பஜா அப்படின்னா அவல் வறுவல், அவல் வறுத்துட்டு மோஸ்ட்லி சாப்பிட்றதுக்கு வச்சுருப்பாங்க. அது ஸ்நாக்ஸோடு சேர்த்து சாப்பிட்ணும். அவல் பஜானா பஜா சுடா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா சுடா பஜான்னு சொல்லலாம். அவல் வறுவல். பூந்தியா அப்படின்னா பூந்தியும் லட்டும் தான் பூந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. சக்குளி அப்படின்னா தோசை, இட்லி பிட்டா அப்படின்னா இட்லி, பாவுருட்டி அப்படின்னா ப்ரெட்டு பன்னு, முடுக்கி அப்படின்னா முறுக்கு, தண்ணிக்கு பானி. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். தண்ணிக்கு பானின்னு தான் சொல்லுவோம். மிஸ்ரின்னா கற்கண்டு. இப்படி தான் நம்ம சாப்பிட்ற பொருட்களோட பேரெலாம் சொல்கிறதுங்க. இதே போல் நம்ம பேசும்போது அந்த வார்த்தையை உச்சரிப்பு மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் ஒரியா பேசுகிறது ரொம்ப ஈஸியாக வரும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்ததாக எதை பற்றி ரிலேட்டடாக போடலான்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.